ஆ எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். இப்போ நம்ம தமிழில் அவங்க எல்லாருடைய தாய்மொழியிலுமே இருக்கிற மாதிரி நிகழ்காலம், இப்போ இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியிலையும் இறந்த காலம் இருக்குது. அந்த இறந்த காலத்தில் நம்மளுடைய இந்த வாக்கியங்கள் வந்து எப்படி உச்சரிப்பு மாறுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நிகழ்காலத்தில் நடக்கிறத நிகழ்காலத்தில் பேசணும், இறந்த காலத்தில் நடந்ததை எப்படி நிகழ்காலத்தில் பேசணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, நேற்று, அதாவது நான் நேற்று ஊட்டியில் இருந்தேன். அதாவது நான் நேற்று ஊட்டியில் இருந்தேன். சரிங்களா? நான் நேற்று ஊட்டியில் இருந்தேன் அப்படிங்கிறது என்னென்னா, அது இறந்த காலம். உங்களுக்கு இந்த வாக்கியத்தை பார்த்தாலே தெரியும், அது இறந்த காலம். அப்போது இங்கே என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள். நான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், மயம்னு தெரியும். நான்னா மயம். நேற்று அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கல்னு அர்த்தம். நாளைக்கும் ஹிந்தியில் கல் தான், கல். ஊட்டியில் அப்படி ஊட்டியில் இருக்கா, ஊட்டியில் அப்படிங்கிறது, ஊட்டினா இங்கே ஊட்டின்னு எழுதிட்டோம். இந்த இல் இருக்குல்ல, ஊட்டியில் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மேம் போட்டிருக்கோம். ஊட்டி மேம், ஊட்டியில். இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹிந்தியில் தா பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இருந்தேல ஹிந்தியில் தா அப்படிங்கிறது இருந்தேன் அப்படிங்கிறது வரும். அது எப்படின்னா நான். சரிங்களா? நான் வந்திருக்கா, நான்கிறது ஒரு சிங்கிள் பெர்சன். சரிங்களா? அப்படிங்கிறதுனால தான் இங்கே தா வந்திருக்கு. இது ஆண்பால். இது ஆண்பால்னால இங்கே ஆண்பால் யாருமே ஆணுடைய பெயரோ எதுவுமே ஆணுங்கிறதுக்கான எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் இது ஆண் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் இங்கே நம்ம ஆண் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இதே பெண்ணாக இருந்தது அப்படின்னா, பெண்ணு சொல்கிறதா இருந்தால் இங்கே தீன் வந்திருக்கும். இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பெண்ணோட பெயர் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த தீ வந்திருக்கும். சரிங்களா? அப்புறம் சீதா நாள்தோறும் வைகையில் குளித்து வந்தாள். அதாவது சீதா அப்படிங்கிற பொண்ணு தினமும் வைகை இருக்கீங்களா, வைகை ரிவர், அதில் குளித்து வந்தாள் அப்படிங்கிறது ஒரு இறந்த காலம்தான். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சீதா ரோஜ் அப்படின்னு அர்த்தம். ரோஜ், சீதா ரோஜ் அப்படின்னா தினந்தோறும் அப்படிங்கிறத ரோஜ்னு சொல்லுவாங்க. வைகைக்கு வைகையில். சரிங்க? வைகையில் அப்படிங்கிறதுனால தான் வைகை மீன். நகாத்தி தீனா, நகாத்தி அப்படிங்கிறது குளித்தாள். சரிங்களா? நகாத்தி அப்படிங்கிறது குளித்தாள் அப்படிங்கிறது, குளித்து வந்தாள் அப்படிங்கிறது. அந்த இறந்த காலத்துக்காக தான் இங்கே நம்ம தீ பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் அவர் எப்போதும் ஹிந்தியிலேயே பேசி வந்தார். அவர் எப்போதுமே ஹிந்தியிலே பேசி வந்தாங்க. ஒரு ஹிந்திக்காரங்களே வச்சுக்கிடுவோமே, ஹிந்திக்காரங்க இல்லை ஏதாவது ஹிந்தி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க எப்போதுமே ஹிந்தியிலே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே. அவர் எப்போதுமே ஹிந்தியிலேயே பேசி வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா வே. அவர்னா வே, இவர் அப்படின்னா இவர்னா அப்படின்னு வரும். இங்கே அவர்னால வே போட்டிருக்கு. எப்போதும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஹமேசா. எப்போதும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஹமேசா அப்படிங்கிறது எப்போதும். ஹிந்தியில் அப்படின்னா ஹிந்தி மேன் போட்டிருப்போம். ஹிந்தினா ஹிந்தியில் அப்படின்னா ஹிந்தி மேம் போட்டு ஹிந்தியிலேயே, அதாவது அதிலே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியிலேயே அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஹிந்தியுமே இங்கே ஒரு ஹீ வரும். நான் போட மறந்துட்டேன். ஹிந்தி சரிங்களா? அவர் ஹிந்தியிலேயே பேசி வந்தார் அப்படின்னா ஹிந்தி மே ஹி போல்தே தே. ஹிந்தியிலேயே அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் அப்படின்னா ஹிந்தியிலேயே அதுலேயே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது இங்கே ஒரு ஹீ வரும். ஹிந்தி மே ஹி போல்தே தே. இங்கே ஏன் போல்தே போட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது இது ஒரு ப்ளூரல். சரிங்களா? அவர்கள் அப்படி அவருங்கிறது ஒரு வயசு கொஞ்சம் கூடுதலாக பெரியவங்களை சொல்லும்போது இங்கே மரியாதை நிமித்தமாக எழுதும்போது என்னென்னா போல்தே அப்படின்னு வரும். சிங்குலருக்கு தா வரும், இங்கே தே வரும். அதுக்கப்புறம் முடியும் போதும் இங்கே என்ன போட்டிருக்கோம், தே போட்டிருக்கோம். சரிங்களா?
அதாவது தே போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் வந்தேன். நான் வந்தேன் அது என்னென்னா, இது என்ன அர்த்தம்னா, நான் வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இறந்த காலம். நான் வந்தேன், நான் எழுதினேன், நான் ஓடினேன் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பெருசாக நான் ஊட்டியில் இது ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஊட்டியில் இருந்தோம், டெய்லி அவள் குளிப்பா, டெய்லி அவங்க வந்து குளிக்கிற பழக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பெருசாக இது ஒன்றும் இல்லைங்க இல்லையா. இது வந்து சாதாரண இறந்தாலும் சின்னதாக நான் வந்தேன், நீ போனாய், அவன் போனாய், அவன் போனான், ஒரு சின்னதாக வரும். வந்து இதெல்லாம் சென்டென்ஸ் பார்த்தா தெரியும். நான் வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மைம் ஆயா. மைம் ஆயா, நான் வந்தேன் அப்படிங்கிறது நான்ங்கிறதுக்கு மைமு, ஆயா அப்படிங்கிறதுக்கு நான் வந்தேன். இங்கே தா வந்து பயன்படுத்தணுமா அப்படிங்கிறதுல தேவையில்லை. ஆயா அப்படிங்கிறதே வந்து இறந்த காலம் தான். சரிங்களா, ஆயா அப்படிங்கிறது இறந்த காலம் தான். இதே வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா, நான் வருகிறேன், மைம் ஆத்தாகும். மைம் ஆத்தாகும், நான் வருகிறேன்னா மைம் ஆத்தாகும் போட்டிருப்போம். அப்போ இங்கே வந்து இறந்த காலம்னால தான் மைம் ஆயா, நான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஹம் தௌடே. ஹம் தௌடே. தௌடேனா அப்படின்னா, தௌடா அப்படிங்கிறது ஓடுறது. இங்கே எங்கன்னா ஹம்ங்கிறது நான். ஹம் அதாவது மைம்னா நான் அப்படின்னா, ஹம்னா நாங்கள். சரிங்களா, ஹம் தௌடே அப்படின்னா நாங்கள் ஓடினோம், நாங்கள் ஓடினோம் சொல்கிறாங்க. தௌடே அப்படிங்கிறது ஓடினோம். தௌடா அப்படின்னா இதே வந்து என்னென்னா, நான் ஓடினேன் அப்படின்னா என்ன ஓடினேன்னா தௌடான்னு வந்திருக்கும். அதாவது சிங்குலராக இருந்தோம்னா ஆள முடியும். அந்த அந்த வினைச்சொல் இருக்கு இல்லைங்களா, சிங்குலராக இருந்தால் ஆள முடியும். அப்போ இந்த மாதிரி ஆயாக்கு ஆள முடியுதா. தௌடேங்க ஏல முடியும், அதாவது ப்ளூரலுக்கு ஏல முடியும். தௌடே நாங்கள் ஓடினோம், தௌடே. அப்புறம் தும் கப் உட்டே. தும் கப் உட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? தும் கப் உட்டே அப்படின்னா நீ எப்போது எழுந்தாய். தும்ங்கிறது நீ, கப் அப்படிங்கிறது எப்போது, உட்டே அப்படிங்கிறது எழுந்தாய். உட்டேங்கிறது எழுந்தாய். இதே வந்து அதே சிங்குலராக இருந்துச்சுன்னா உட்டான்னு வந்திருக்கும், ஆள முடிஞ்சிருக்கும். இது வந்து ப்ளூரல். தும் அப்படிங்கிற எப்போதுமே யூ வந்து எப்போதுமே ப்ளூரல் தான் இருக்கும். அதனால் அது வந்து ஏல முடிஞ்சிருக்கு. உட்டு நீ எப்போது எழுந்தாய் அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். இது வந்து எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து நானாக வந்து ஹிந்தி வந்து ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு சேர்ந்து வந்து சொல்லித்தரேன். இதில் தவறு இருக்கிறவங்க என்னையும் நீங்கள் திருத்தலாம், தெரியாதவங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ கடைசியாக வந்து தன்யவாத். தன்யவாத் அப்படிங்கிறது என்னென்னா நன்றி. ஹிந்தியில் தன்யவாத் அப்படிங்கிறது நன்றி. சரிங்களா, ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காம இருந்தது. இப்போ மறுபடியும் நம்ம வீடியோ போட்டு நம்மளும் கற்றுக்கணும், நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஹிந்தியை வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறதோடைய நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து மறுபடியும் செய்கிறோம். நம்மளும் கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தி வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஹிந்தி ஆன்லைன் வெப்சைட்டில் போய் ஹிந்தி பார்க்கும்போது 5000 ரூபாய், 6000 ரூபாய், 7000 ரூபாய் அப்படிங்கிற அதிகமான அமௌண்ட்டில் வந்து ஹிந்தி சொல்லித்தராங்க. இது எப்படின்னா, நான் வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். அதனால் வந்து நம்ம சேர்ந்தே வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கலாம். சரிங்களா, நண்பர்களுக்கு தன்யவாத், நன்றி, பாய் பாய்.